அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் கட்சிகளுக்கான தொகுதிகள் எவை என்ற தகவல் இன்று வெளியாகும் நிலையில் கோமதேகவிற்கான 2 தொகுதிகள் குறித்த விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். முழு விவரம். வணக்கம். திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிக்கு எந்த தொகுதி என்று இன்றைய தினம் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் எண்ணிக்கையில் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்ட கட்சிகள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது எந்தெந்த தொகுதி என்ற அந்த தொகுதியினுடைய பேச்சுவார்த்தை நடந்த பின் இன்றைய தினமே தொகுதிகள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கடந்த முறை 3 தொகுதிகளில் பெற்று அந்த 3 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது என்று குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே இந்த முறை 2 தொகுதியில் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 தொகுதியிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். அதன் அடிப்படையிலே ஏற்கனவே வெற்றி பெற்ற திருச்செங்கோடு அதே போல பொள்ளாச்சி என 2 தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று தகவல் வருகிறது. அதன் அடிப்படையிலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு இந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் திருச்செங்கோடு மற்றும் பொள்ளாச்சி என 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல கருணாஸ் தலைமையிலான முக்குளத்தூர் புலிப்படை இந்த தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது. அவர்களுக்கு ஒரு தொகுதி சிவகங்கை தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லப்படுகிறது. சிவகங்கை தொகுதி இந்த முறை கருணாசுக்கு ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இந்த 3 தொகுதிகளும் உதயசூரன் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக 3 இடங்களும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி 2 இடங்களும், மனிதநேய மக்கள் கட்சி 2 இடங்களும் மற்றும் கருணாஸ், தமிழ் அன்சாரி உள்ளிட்டவர்களும் தலா ஒவ்வொரு இடங்கள் உதயசூரன் சின்னத்தில் போட்டியிடுற நிலையில் தற்போது உதயசூரனுக்கான முதற்கட்ட சின்னம் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கான தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த 3வருக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திருச்செங்கோடு மற்றும் பொள்ளாச்சியும், கருணாஸ் தலைமையிலான முக்குளத்தூர் புலிப்படை கட்சி சிவகங்கை தொகுதியும் இன்றைய தினம் ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.